இதுக்கு மேலே இந்த விஷயத்தை விடக்கூடாது அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. முத்துவோடைய ஃப்ரெண்டு மூலமாக மனோஜ் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத வந்துட்டு முத்து தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. முத்துவுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டதுமே பயங்கர ஷாக் ஆகுது. பாருங்கப்பா, இவனுக்கு என்ன மாதிரி நினைப்பு வந்திருக்கு பாருங்க. யாரோ எதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பால் குடிக்கிறது, தொட்டில் ஆடுறதுன்னு என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முத்து திட்டவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாதுன்னு சொல்லி முத்து சொல்லவும் செய்ய அண்ணாமலையும் ஆமாண்டா முத்து, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இவன் விஷயத்துலன்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். பேசாம இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு அண்ணாமலையை சொல்ல, என்னங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் அதுக்காக என் மனோஜை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? எனக்கே இவளை இந்த வீட்டுக்கு எதுக்குடா மருமகளா கொண்டு வந்தோன்னு அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்கு. அது மட்டுமா இவன் மூலமா இந்த வீட்டுக்கு வாரிசா அப்படின்னு சொல்ல, இப்போ இங்க மனோஜுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியா, இல்ல மனோஜ் வாழ்க்கையை விட்டு ரோஹிணி போகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, எனக்கு அவனுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசைதான், ஆனா அது ரோஹிணி மூலமா நடக்கக்கூடாது. நானும் அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து போதும் விஜயா, எப்ப பார்த்தாலும் பணம்னு பணத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறே தவிர மனோஜ் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு போக, எல்லாருக்குமே இங்க கோவம் தாமா மேலதான் வருது. எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்யறாங்க. இப்போ முத்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்த தன்னுடைய பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. பாட்டி இதை கேட்டதுமே, அப்படியா மனோஜ் பையன் அப்படியே நடந்துக்கிறான் வீட்டுல அப்படின்னு கேட்க, ஆமா பாட்டி, என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், கொஞ்சம் மோசமா தான் நடந்துக்கிறான், நீங்க கிளம்பி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, சரிடா நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இப்ப விஜயாவும் இருக்கும்போது ஸ்ருதி வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நீங்க 2 பேருமே அங்க போய் பாருங்கன்னு சொல்லும்போது மனோஜ் என்னால எல்லாம் போக முடியாது, எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, பின்ன எதுக்காக மனோஜ் நேற்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹிணி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு தடவை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்ல, நான் தான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லை, மனோஜ் நீங்களும் அந்த டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்கு விஜயாவும் என்னுமே பேசாமல் நிற்க, என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து ஸ்ருதி கேட்க, நான் இந்த வீட்டில் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் அப்படி பார்த்தா முத்துவுக்கும் மீனாவுக்கும் குழந்தைல, என் உனக்கும் ரவிக்குமே குழந்தைல, எல்லாமே ஒரு தடவை டாக்டரை பாத்திர வேண்டியதானு சொல்ல, ஆண்டி எங்களுக்கு இப்ப குழந்தை வேண்டான்னு நாங்க நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து மீனாவுக்கு அப்படின்னு அங்க விஜயா கேட்க, அவங்க 2 பேருக்கும் ரூம் இருந்து அவங்க தனியா இருக்க போறாங்கன்னு சொல்லி உடனே ஸ்ருதியும் சொல்லும்போது, பேசாம நம்மளே வாயை கொடுத்து நம்ம ரூம் அந்த முத்து மீனாவுக்கு கொடுத்துற மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சு விஜய் அமைதியாயிடுறாங்க. அப்போ இங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியை சொல்லும்போது, அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பாட்டி நிற்கிறாங்க. பாட்டி நின்னதை பார்த்ததும் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே அதிர்ந்து போகிறாங்க. இவங்க எப்போ இங்கே வந்தாங்கன்னு சொல்லும்போது, பாட்டி வாங்க பாட்டின்னு சொல்லி முத்துவை போய் கூட்டிகிட்டு வராங்க. டே முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா இந்த பிரச்சனைக்கு பாட்டிக்கால மட்டும்தான் ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக தான் நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்ல, எல்லாத்தையுமே இப்படி சொல்லிட்டே இருப்பீங்களா முத்து அப்படின்னு அங்கே ரோஹிணியை சொல்ல, வேறு என்னதான் பண்ணுறது, இவன் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் நான் வேற என்னதான் யோசிக்க முடியும் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு அங்க பாட்டின்னு உள்ள கூட்டிட்டு வராங்க. டே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்துக்கு பல்லான்னு ஒரு அறையும் விடுறாங்க. ஏண்டா யார் என்ன சொன்னாலும் படிச்சிருக்கே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு பாட்டி திட்ட, அதுக்கு மனோஜ் வாய் பேச முடியாம நிக்கிறாங்க. பாட்டியை கண்டபடி திட்டிட்டு அங்க உட்காடுறாங்க. டே மனோஜ், நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்ல, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலேன்னு அங்கே விஜயாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க நர்ஸை கூப்பிட்றாங்க. நர்ஸும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வரேன். இங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணியை பார்த்ததுமே அந்த நர்ஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேருக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அத்தனை டெஸ்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க என்னுடைய பேரன் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க 2 பேருக்கும் டெஸ்ட் எடுக்கணும், குழந்தை எப்போ பிறக்குதோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு நர்ஸும் சொல்ல, அதைத்தான் நான் எடுக்க சொல்கிறேன். இவன் தான் என்னுடைய பேரன் மனோஜ், இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்றதை கண்டுபிடிக்கணும், ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குன்னா கூட சரி பண்ணிடலாம்ல, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, என் பிள்ளைக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா அத்தை நீங்க அப்படின்னு விஜயாவும் சொல்ல, கொஞ்சம் அமைதியா இரு விஜயா, நான் என்ன பேசி முடிக்கலன்னு சொல்லிட்டு கூடவே ரோஹிணிக்கும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி அப்படியே திணறி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்திருக்க நாசும் ரோஹிணியை பார்த்துட்டு, என்ன பாட்டி சொல்றீங்க, இவங்களுக்கு தான் ஏற்கனவே குழந்தை இருக்கேன்னு உடனே போட்டு உடைக்க ரோஹிணிக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிடுது. என்னம்மா சொல்றேன், உன்னையவே எனக்கு கொஞ்ச நாள் தான் தெரியும்னு சொல்கிறாங்க.
பாட்டி இவங்க நர்ஸை எப்படி தெரியும்னு சொல்லி முத்து கேட்க, இவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியுமேன்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. எங்கடா பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் ஏற்கனவே கிறிஷோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தப்போ அவங்கள பார்க்க போயிருந்தல, அப்போ அவங்கள பார்த்துறதுக்காக வந்தவங்க தான் இவங்க. அப்போவே நான் அவங்க 2 வீட்டில் அந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே பார்த்துருக்கோன்னு முத்துவும் மீனாவும் சொல்ல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் வலி கொஞ்சம் அதிகமாயிட்டு பக்கத்தில் இருக்கவகிட்ட சொன்னேன், அவள் தான் இந்த நர்ஸை எனக்கு கொண்டு வந்து பார்த்துக்கிறதுக்காக விட்டுட்டு போனான்னு சொல்ல, அப்படியா பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ரோஹிணி இன்னைக்கு நின்றுட்டு இருக்கும்போது உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க, ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க நர்ஸ்கிட்ட கேட்ட உடனே நர்ஸ் வந்துட்டு, இல்லைங்க அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டு இருக்கும்போது, நீங்கள் சொன்னாதானங்க தெரியும் எப்படிங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாமே கேட்கும்போது, இல்லைங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே கிறிஷோட பாட்டின்னு சொல்லி, அவங்க தாங்க இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, கிறிஷி தாங்க இவங்களுடைய பையன் அப்படின்னு அங்கே நர்ஸே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அத்தனை பேருக்கும் பேரதிர்ச்சியாகி அப்படியே கிளம்பி நின்று இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணிக்கும் என்ன பேசுகிறீங்க, என்ன எப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது உடனே பார்லரம்மாவை குறுக்க நிறுத்திட்டு, என்ன பார்லரம்மா இப்படி ஒரு விஷயத்தில் நீ சிக்குவ நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, என்ன முத்து கண்டவங்க சொல்கிறதெல்லாம் அந்த வீட்டில் இருக்க எல்லாமே நம்புறீங்களா என்ன, அப்படியெல்லாம் எனக்கு எந்த விஷயமும் நடக்கலைன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, கிறிஷோ உங்கள் பையன் கிறிஷோட பாட்டி தான் உங்கள் அம்மானு சொன்னாங்க, அந்த வீட்டில் உங்களை பார்த்ததா அவங்க சொல்லவே இல்லையே, ஆனால் நீங்களே தானே இப்போ உதைக்க வாயை விட்டீங்க, அந்த வீட்டில் நான் என்னை எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நீங்களாவே கேட்குறீங்க, அப்போ நீங்கள் தான் கிறிஷோடைய அம்மா, அப்போ ஒத்துக்கிறீங்க தானேன்னு சொல்லி இங்கே முத்துவும் கேட்குறாங்க. இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுமே முத்து மீனாவும் அதிர்ச்சியோடைய பார்க்க ரோஹிணி நர்ஸ் பக்கத்தில் வராங்க, பாட்டியும் வராங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானாமான்னு சொல்லி கேட்க, ஏம்மா இந்த விஷயம் உங்கள் யாருக்குமே தெரியாதா, அப்போ நான் தான் உங்ககிட்ட வாயை விட்டுட்டேனான்னு சொல்லி நர்ஸும் சொல்ல, நீ முதல்ல சொல்லுமா அந்த வீடு அவங்க எல்லாருமே இங்கே ரோஹிணியுடைய சொந்தக்காரவங்க தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா நான் இந்த விஷயத்தில் எதுக்குமா பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டியை பார்த்தும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும் ரோஹிணி பக்கம் திரும்ப, என்னடி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி பல்லான்னு ஒரு அறைய கன்னத்தில் விடவும் செய்ய, பாட்டிக்கிட்ட அறை வாங்கிட்டு அழுதுட்டு நிற்கிற ரோஹிணியை பார்த்துட்டு நர்ஸும் தகச்சு போய் நிற்கிறாங்க. நான் அப்போ கிளம்புறேன், இங்கே சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்த நர்ஸும் டக்குன்னு கிளம்பி வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டது ரோஹிணி மட்டும்தான். குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு சின்னதாக ஒரு சோதனை நடத்தி பார்ப்போன்னு சொல்லி டாக்டர் இங்கே நர்ஸை கூட்டிகிட்டு வந்த பாட்டிக்கும் சரி வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இங்கே ரோஹிணி பற்றின மர்மம் உடைஞ்சது தான். உடனே ரோஹிணி அலறி துடிக்கிறாங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சத்தம் போட்டு அழுகவும் செய்ய, என்னங்க இதில் எதுங்க நம்புறது அப்படின்னு சொல்ல, நர்ஸ் சொல்லிட்டு போகிறதா மீனா உண்மை, இந்த பார்லர் அம்மா எல்லாரையும் நடித்து ஏமாத்திட்டு இருக்குன்னு சொல்லும்போது ரோஹிணியும் அதே போல் ரவியுமே பேசிக்கிறாங்க. என்ன ரவி இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதான் புரியலை, ஒருவேளை மாற்றி ஏதாவது கூட அந்த நர்ஸை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன்னா ரோஹிணி அண்ணியுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியுடைய ஃப்ரெண்டு தானே இங்கே கிறிஷோடைய அம்மா, அது மூலமாக கூட இங்கே அன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அம்மா திட்டுவாங்கன்னு கூட இவங்க மறைச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லைன்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கதை எங்கள் பாட்டி ரோஹிணி கையை தரன்னு இழுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு எங்கள் பாட்டியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். கதவை திறங்க பாட்டின்னு சொல்லிட்டு மீனா ஸ்ருதினி எல்லாமே போய் கதவை தட்டவும் செய்கிறாங்க. பாட்டி கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. உள்ளே இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாட்டி வந்து ரோஹிணியை கூட்டிகிட்டு வெளியே வர, என்னாச்சு பாட்டி, எதுக்கு பாட்டி இப்போ நீங்கள் கொண்டு போய் கதவை சாத்தினீங்கன்னு சொல்லி கேட்க, அத்தை என்ன தாத்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, முதல் தடவை இவளை பார்த்தப்பவே நான் சொன்னேன், ஏற்கனவே குழந்தைக்கு ஒரு அம்மாவான மாதிரி இருக்கா, குழந்தை பெற்ற உடம்பு மாதிரி இருக்குன்னு, ஆனால் அப்போ நான் சொன்னப்போ என்னை நீ வாய் கடைஞ்சு திட்டுனேன், ஏன்னா இப்போ எனக்கு இந்த நர்ஸு சொல்லிட்டு போகிறதுல எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் மற்றவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அதான் ரோஹிணியை நானே கூட்டிகிட்டு போய் இப்போ அவளை உடம்ப நான் பார்த்துட்டு வந்தேன், அவள் உடம்புல இருக்க தழும்பு வடு இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு இவள் ஏற்கனவே குழந்தை பெற்றவ தான் அப்படின்னு பாட்டியும் படார்னு ஒரு உண்மை போட்டு உடைக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் இதுக்கடி இந்த விஷயத்தில் பொய்ய சொல்ல போகிறேன், நான் உண்மையை தாண்டி சொல்லுறேன் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் அனோஜுக்கும் எல்லாருக்குமே கோவமும் அதே நேரத்தில் அழுகையும் ஆத்திரமும் தான் வருது இந்த ரோஹிணியை பார்க்கும் பொழுது. ரோஹிணி நாடகமானது எல்லாமே அம்பலமாயிடுது. என்ன ரோஹிணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணலை, எல்லாரும் பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க என்ன நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அழுது நாடகம் ஆடுனீங்க, இப்போ எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க, என்ன கையும் களவுமாக சிக்கிட்டோம் அப்படின்றதுனாலயா, அப்போ கிருஷிக்கு அம்மாவாக இருந்துக்கிட்டு கிருஷி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடாமல் செஞ்சதும் நீங்கள் தான், அதுவும் உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் பையனை விரட்டி அடிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. ஒரு குழந்தைய அடித்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி இங்கே பெரிய ஒரு விஷயமே போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி பெத்த குழந்தைய தூக்கி எறிகிற அம்மாவுக்கும் எங்கள் மனோஜுக்கும் வேறு எப்படிங்க குழந்தை பிறக்குன்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்ல, இங்கே பார்லர் அம்மா பலகுரல் சொல்கிறது சரிதான் அப்படின்னு இங்கே பார்லர் அம்மாவை பார்த்து முத்து சொல்லவும் செய்கிறாங்க.
அத்தனை விஷயங்களையும் கேட்டு ரோஹிணி அழுதுட்டே நிற்க, அடியே எப்படி இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்தது? இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி பார்த்தா நீயும் தான் விஜய் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ரோஹிணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா நீ அவ கூட சேர்ந்து தான் வெளியே போகணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு கேட்க, யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்காம கண்கூடா பார்த்து எதையுமே நம்பாம வாய் வார்த்தையை மட்டுமே வச்சு அதை நம்பிக்கிட்டு மனோஜ் வாழ்க்கையை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது நீ தானே? ரோஹிணி ஏற்கனவே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு கோவம் யார் மேலேயும் இருந்திருக்காது. பொய்யை சொல்லி மறைச்சு பொய்க்கு மேலே பொய்யை சொல்லி இந்த வீட்டில் இருந்து எல்லாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்ச ரோஹிணிக்கும் சரி, இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தின உனக்கும் சரி, 2 பேருக்குமே தண்டனை கொடுக்கறதானே சரியாக இருக்கும் அப்படின்னு பாட்டியும் சொல்ல, பாட்டி சொன்ன விஷயம் விஜயாவுக்கும் சரி ரோஹிணிக்கும் சரி அதிர்ச்சி ஏற்படுத்துது. பாட்டி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க தெரியாமல் இங்கே முத்து, மனோஜ், ரவின்னு 3 பேருமே பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க.